pendant, depuis, il y a. இந்த சொற்களை வந்து நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவோம்னு சொல்லி பார்ப்போம். pendant, durée terminée. pendant வந்து இறந்த காலத்தில் ஒரு செயல் வந்து குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே முடிஞ்சிருக்கு. அந்த முடிஞ்ச செயலுக்கு தான் நாங்கள் இந்த pendant பாவிப்போம். அந்த இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இறந்த காலத்தில் மட்டும் அது முடிஞ்சிருக்கு. உதாரணம், j'ai étudié pendant 3 heures. நான் 3 மணி நேரமாக படித்தேன். il a dormi pendant toute la journée. அவன் நாள் முழுவதும் நித்திரை கொண்டான். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இல்லை குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள இறந்த காலத்தில் முடிஞ்ச விஷயம். ரெண்டாவது, depuis, continue encore. இந்த depuis பாவிக்கிறது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால், இறந்த காலத்தில் ஒரு விஷயம் தொடங்கி நிகழ்காலம் மட்டும் நடந்து கொண்டிருக்கு, இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் depuis பாவிப்போம். உதாரணம், j'habite ici depuis 5 ans. நான் இங்கு 5 வருடமாக வசித்து கொண்டிருக்கிறேன். j'apprends le français depuis 1 an. நான் பிரெஞ்சு மொழியை 1 வருடமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். அடுத்தது மூன்றாவது, il y a, moment passé. ஒரு செயல் வந்து இறந்த காலத்தில் நடந்திருக்கு, அதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல போகிறோம். அதுக்கு உதாரணம், je l'ai vu il y a 4 jours. நான் அவனை 4 நாட்களுக்கு முன்பு சந்தித்தேன். il est parti il y a 10 minutes. அவர் 10 நிமிடங்களுக்கு முன்பு புறப்பட்டார். இந்த 3 pendant, depuis, il y a, இந்த 3 சொற்களுமே நாங்கள் வந்து வித்தியாசமான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துவோம். அதில் நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கணும். pendant வந்து இறந்த காலத்தில் ஒரு செயல் குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து முடிஞ்சிட்டு. depuis வந்து இறந்த காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கு. il y a வந்து என்னத்துக்கு பாவிக்கணும்னு சொன்னால், ஒரு செயல் இறந்த காலத்தில் நடந்திருக்கு, அதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறோம். நான் 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இதை நாங்கள் எப்படி இதில் ஏதாவது ஒன்றை பாவிச்சு எப்படி சொல்லுவோம்னு சொல்லி எனக்கு நீங்கள் கமெண்டில் எழுதுங்க. என்னட்ட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க.